நமது ஜோதிட நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். தனுசு ராசிக்காரர்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணலாம். அது மட்டுமல்லாமல் யாராலும் இந்த ஒரு செயலை ஜூலை 31க்குள் தனுசு ராசிக்கு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அது என்னவென்றும் காணலாம். தனுசு ராசியில மொத்தம் பாகைகள் 240 270 வரை இருக்கு. அதுல முக்கியமா மூலம், போராடம், உத்திராடம், முதாம், பாதம் ஆகியவை இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு ராசியினரும் அவர்களோட ராசி அதிபதியை பொறுத்தே அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய குணங்கள் இருக்குமா. அதே போலதான் தனுசு ராசியோட அதிபதி குரு. அதனால குரு பகவானு எப்படி விளங்குவாரோ அதனை போலதான் தனுசு ராசிக்காரங்களும் விளங்குறாங்கன்னு கூறுறாங்க. தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கொண்டாலே அவர்களுக்கு வீர குணம் எப்பயுமே இருக்கும். அது மட்டும் இல்லாம இதயத்துல அவங்க நம்பிக்கையை அதிகமா வச்சிருப்பாங்க. எந்த ஒரு செயலையுமே அவங்களால செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காம எதுவாக இருந்தாலும் என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்துடனும் ஒரு எனர்ஜியுடனும் அந்த ஒரு செயலை செய்ய தொடங்குவாங்க. அவ்வளவு சக்தி மிக்கவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு செயலையுமே துணிச்சலா ஏற்றுக்கிடுவாங்க. என்னால செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையானது அவங்க வாயிலிருந்து வராது. இதனால தேவையில்லாத வேலைகளையும் மற்றவர்களுடைய வேலைகளையும் இவங்களுடைய தலைமேல் எடுத்து வைத்துக் கொள்வார்கள். அது மட்டுமல்லாம தனுசு ராசிக்காரர்களை பற்றி முழுமையாக காண நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசிக்காரங்க மற்றவர்களுக்கு மிகவும் பிடித்த நபராக விளங்குவாங்க. சமூகத்துல எல்லாத்துக்குமே இந்த தனுசு ராசிக்காரங்களை கண்டாலே பிடிக்கும். 10 ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அதுல முதல் ராசிக்காரங்களாகவும் அன்புக்காரனாகவும் இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எதையுமே, அதாவது துணிச்சலா எந்த ஒரு செயலையுமே செய்ய விரும்புவாங்க. இவங்க மிகவும் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலுமே ஆர்வத்துடன் செய்வாங்க. விருப்பமின்மையா எந்த ஒரு வேலையுமே இவங்க செய்ய மாட்டாங்களாம். அவ்வளவு சக்தி மிக்கவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 31 நவம்பர் மாதம் வரை சனி வக்கர பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஜூலை 31க்குள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் கெடுதல்கள் நடக்க இருக்கின்றது. அதில் முதலாவதாக எதுவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் வாகனம் ஓட்டவே கூடாது. தனுசு ராசிக்காரர்கள் இந்த சனி வக்கர பயிற்சி முடியும் நவம்பர் மாதம் வரை வாகனம் ஓட்டுவதை நீங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. மிகவும் இன்றியமையான தேவைக்கு மட்டுமே நீங்கள் வாகனம் ஓட்டுவதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் யாரிடம் பேசினாலும் கவனமாக பேசுங்கள். நீங்கள் எது பேசினாலும் நீங்கள் உங்களுடைய பேச்சால் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத வீண் பகைகளும் கோபங்களும் வருவதற்கு வாய்ப்புகளானது இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய வீட்டை பற்றியோ உங்களுடைய மனைவியை பற்றியோ உங்களுடைய கூட இருப்பவர்கள் பற்றியோ நீங்கள் மற்றவர்களிடம் எதையுமே கூறாதீர்கள். நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய சீக்ரெட் என்ன, உங்களுடைய பிஸ்னஸ் ஐடியான எதுவாக இருந்தாலும் அதை மற்றவங்ககிட்ட நீங்க வாய் விட்டு உடைக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. அப்படி நீங்க கூறிட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கும் தேவையில்லாத பகையையும் நீங்கள் வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகளானது இருக்கின்றது. நீங்கள் முடிந்தவரை இந்த ஜூலை 31 முடிவதற்குள் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு எப்படியாவது ஒரு முறையாவது சென்று குலதெய்வத்தை நினைத்து ஒரே ஒரு விளக்க ஏத்திடுங்க. அப்படி ஏத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர இருக்கின்ற பாதி பிரச்சனைகளானது தீரும். உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் சில பிரச்சனைகளானது இருக்கின்றது. உங்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் அதாவது உங்களுக்கு மனைவி இருக்கிறார்கள் அல்லவா, மனைவி வீட்டில் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். சொத்து ரீதியான பிரச்சனைகளில் நீங்கள் கஷ்டப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. உங்களுடைய சொத்தாக இருந்தாலும் அந்த சொத்தானது உங்களுடைய கையை விட்டு செல்லவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு இந்த மாதம் முடிவதற்குள் ஒரு முறையாவது கட்டாயம் நீங்கள் சென்று விடுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க இருக்கின்றது. நீங்கள் இந்த மாதத்தில் புதியதாக தொழிலோ அல்லது வீடு மனை நிலமோ எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் வாங்க போகிறீர்கள் என்றால் அதை ஒரு மாத காலம் நீங்கள் தள்ளி போட்டு, அதாவது நவம்பர் மாதம் சனி வக்கர பயிற்சி முடிந்த பிறகு அதை நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிகவும் செழிப்பாக இருக்கும்.
இப்போ இந்த ஒரு காலகட்டமானது உங்களுக்கு மிகவும் சிக்கல்களை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது. எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எந்தவித செயலையுமே செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இது மட்டுமல்லாமல் இதனை போன்று தொடர்ந்து உங்களுக்கு வர இருக்கின்ற கஷ்டங்கள் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நமது சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.